ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமும் தனா இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து செம அதிரடியாக எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணி நம்ம தனாவை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகியும் புவனேஸ்வரியை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னோட பொண்ணு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நீ செய்துட்டல, இனி உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனில் நம்ம புவனேஸ்வரிக்கு எதிராட்டு நம்ம ஜானகி நிற்கிறாங்களே சொல்லலாம். இதில் நம்ம ரகுராம் செம அதிரடியாக ஒரு பிளான் பண்ணி நம்ம ஜானகியை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அது என்ன பிளானாக இருக்க போகுது? நம்ம தனா கதிரை ரகுராம் ஏற்றுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராம், கதிர், சீனு எல்லாருமே பயங்கரமாக பதட்டம் ஆகி எப்படியாவது தனா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரகுராம் செம அதிரடியாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரணை பண்ணும்போது எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் எங்களை வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ரகுராமும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தாண்டா இதுக்கெல்லாம் காரணம், அந்த புவனேஸ்வரி சொன்னதை வச்சு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக தனா எங்கே இருக்கா அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு நம்ம ரகுராம் அவங்க பொண்ணுக்காண்டி செமையாட்ட அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்கள ஒரு இடத்துல கெட்டி போட்டு நீ மட்டும் உண்மையை சொல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பொருளை ஊற்றுறாங்க. அப்படியே ஊற்றிட்டு பக்கத்தில் தீப்பெட்டியும் வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போனாலும் நான் உண்மையை சொல்லிடுறேன், தனா வந்து எங்கே இருக்கானா அந்த செங்கல் சூழலில் தான் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணால் கூட உங்கள் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரும் ரகுராமும் தனாக்காக அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறாங்க. இங்கே எங்கே தனா இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது சரி அந்த இடத்துல எல்லாம் மரக்கட்டைனால வச்சுருக்காங்க, இதில் தான் இருப்பா, உள்ளே தான் மயக்கத்தில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக போகும்போது அங்கே உள்ளவங்களும் அந்த இலை கரெக்டாக தீயை எரிக்கிறதுக்காண்டி போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம கதிர் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம தனாவோட வாயும் கையெல்லாம் கெட்டி போட்டு அப்படியே மயக்க நிலையில இருக்காங்க. அதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி நம்ம தனாவோட ஒரு சைடில் ரகுராமும் இன்னொரு சைடில் நம்ம கதிரும் இருந்து தனாவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம தனாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த நியூஸ் நம்ம ஜானகிக்கு தெரிய வருது. இப்போ தான் ஜானகி நிம்மதியாச்சு. அப்படியே தனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் பசுபதியும் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு என்னை எதிராட்டு கண்டிப்பாக ஜானகி சைன் போடுறதுக்காண்டி வரவே மாட்டா, அவளுக்கு அவளோட பொண்ணு உயிர் தான் முக்கியம், அதனால வரவே மாட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புவனேஸ்வரி இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவை பார்த்த உடனே தான் ஜானகிக்கு நிம்மதியாச்சு. தனாவை அப்படியே கட்டி அணைச்சி தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, என்னால் தானே உனக்கு இவ்வளோ சிக்கல் எல்லாம் அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும் எதுவுமே கவலைப்படாதங்கம்மா, கண்டிப்பாக எனக்கு நீ எந்த பிரச்சனையும் வராது, இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அதனால் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவும் ஜானகிக்கு துணையாகவே இருக்காங்க. இப்போவே இந்த புவனேஸ்வரியோட அட்டூழியம் தாங்க முடியலை, அவன் மட்டும் ஒரு தலைவி பொறுப்பில் இருந்தானா அப்புறமா இந்த ஊரில் பெரிய பிரச்சனை தாம்மா வரும், அதனால் கண்டிப்பாக அவளை எதிர்த்து நீங்கள் நிற்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்து நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நான் ரொம்பவே தெளிவாயிட்டேன், கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி எதிர்த்து நான் நிற்க தான் போகிறேன், என்னைக்கு வந்து உனக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாலும் அதில் இருந்து இனி இவளை வந்து தப்பிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஒரு மொழி முயற்சியோட இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பார்வதியும் பத்மாவும் என்னது இது, இந்த ஜானகியை எதுக்காக தான் அண்ணன் இப்படிலாம் பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள வேற இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க, இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஜானகி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்லயும் ஏற்கனவே அவங்களுக்கு தான் மரியாதை, இப்போ ஊர்லயும் பயங்கர மரியாதை உண்டு பண்ண மாதிரி வச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு போகுது. பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும், புவனேஸ்வரி தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி வேலையை பார்வதி சைடில் பண்ணிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல கண்டிப்பாக புவனேஸ்வரியும் பார்க்குறாங்க, யாருமே வந்த மாதிரி இல்லை, அந்த ஜானகி வர போகிறது இல்லை, அவளுக்கு பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்து தெரிஞ்சனால அதையும் மீறி அவள் எப்படி இங்கே வந்து நாமினேஷனுக்கு ஃபைல் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷத்தில் அதில் சைன் போடுறதுக்காக தயாராகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பயங்கரமாக பட்டாசு சத்தம் எல்லாம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக என்ன நம்ம புவனேஸ்வரியும் யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஜானகி ரகுராம் அவங்க குடும்பத்தோடு வராங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படியே பார்த்தோன்னே இவ எதுக்கு இப்படி வரா, இவளுக்கு பொண்ணுக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு என்ன வேலையெல்லாம் நம்ம செய்தோம், அப்படி இருந்தப்புறம் எதுக்காக இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தனாவும் அந்த இடத்துல வராங்க.
இதை பார்த்த நம்ம ஜானகியும் புவனேஸ்வரியை பார்த்துட்டு என்ன நான் வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு யோசிச்சியா? கண்டிப்பாக நான் உன்னை எதிர்த்து நிற்க தான் போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் செம அதிரடியாக வந்து அந்த இடத்துல சைன் போட்டுட்டு வராங்க. வெளியில் வந்து புவனேஸ்வரியை சரியாக வெளுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே புவனேஸ்வரி கிட்ட என்ன நான் எப்படியுமே உன்னை எதிர்த்து நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சு பார்த்துட்டியா? அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இது வரைக்கும் நானே ஒரு குழப்பத்துல தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு என் பொண்ணுக்கு மேலே நீ கை வச்சியோ அன்னைக்கே நான் யோசிச்சுட்டேன். உன்னை எதிர்த்து நான் தான் நிக்க போறேன். இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்க தான் போறேன். அதை நீ பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியை எதிர்த்து நம்ம ஜானகி செம அதிரடியா பேசுறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜானகி எவ்வளோ பெரிய வேலையை செய்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவ வந்து இதுக்கு முன்னாடி என்னை பார்த்தாலே பயந்து ஏதாவது பேசாம இருப்பா. இப்போ கொஞ்ச நாளாவே இவ சரியே இல்லை. எல்லாம் அந்த ரகுராம் கொடுக்கக்கூடிய தைரியம் தான். இனி இவளை விட்டு வைக்கவே கூடாது. அவளுக்கு பொண்ணுக்கும் ஆபத்து வந்தா கண்டிப்பா இந்த இடத்துல எலெக்ஷன்ல இப்போ எப்படியும் நாமினேட் பண்ணதுக்காண்டி வரமாட்டா அப்படின்னு பார்த்தா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஏன்னா இந்த ஜானகியை விடவே கூடாது. அடுத்த திட்டத்தை போட வேண்டியதா சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ரகுராமும் ஜானகி கிட்ட ஜானகி உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு இவ்வளோ ஆத்திரப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் வேற என்னங்க செய்யறது? இந்த பதவி ஆசையில் புவனேஸ்வரி எதை பற்றியுமே யோசிக்காம அவள் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைகளை பண்ணிட்டு இருக்கா. பின்ன இந்த ஊர் தலைவியாக மட்டும் ஆயிட்டோன்னா இந்த ஊருக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். அதெல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கர கோபப்பட்டு அவளை இந்த மாதிரிலாம் பேசிட்டே அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ நீ செய்தது எல்லாமே சரிதான் ஜானகி. இந்த குடும்பத்தை இத்தனை நாளாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ சிறப்பாட்டு நடத்தி கொண்டு போயிருக்க. அதே மாதிரி தான் இந்த ஊரையும் உன்னை இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக நம்புவாங்க. அதனால உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிற அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் எனக்கு வந்து இது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து புதுசாக பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் நீ எதுக்குமே கவலைப்படாத ஜானகி. குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. இதனால் உனக்கு எந்த ஆபத்துமே வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு ரகுராமும் தைரியப்படுத்துகிறாங்க. அதே சமயத்துல பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி என்ன இங்க நடக்குது? நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? கண்டிப்பா ஜானகி அக்கா அந்த இடத்துல வந்து சைன் எல்லாம் போட மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறி போயிட்டு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் எலெக்ஷன்லயும் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி எலெக்ஷன்ல என்னை வந்து தோக்கடிக்கிறதுக்கு யாருமே முடியாது. கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கான எல்லா சூழ்ச்சி வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது பார்வதியும் எப்பவுமே இதை தான் நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து எதுவுமே நடந்ததே இல்லை. இனி அது நடக்குமான்னு ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை புவனேஸ்வரி திட்ட ஆரம்பிக்கும் போது புவனேஸ்வரி பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியோட உதவினால நம்ம புவனேஸ்வரி இன்னொரு பிளான் போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால நம்ம ஜானகிக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடக்குது. அதையும் எதிர்த்து நம்ம ரகுராம் இந்த ஜானகியை இந்த எலெக்ஷன்ல வின் பண்ண வச்சுட்டாங்களே சொல்லலாம்.